தமிழ்ல தேவர் மகனா இப்ப எத்தன டைம் பார்த்தீங்க? ஏன்னா, இங்க செம்மையா பேசப்பட்ட ஒரு இல்ல படம். நாங்க நெறைய பார்க்கல ஆக்சுவலா. டைரக்டர் தான் பார்த்தாரு. ஓ! நான் வந்து கேமராமேனா பார்க்கல. ஏன்னா நீங்க தேவர் மகனும், விராசத்தும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எஸ். ஸ்டைல்ல இருக்கும் ஆமா. ஷூட்டிங்கு. ஏன்னா அது பார்த்த பிசி ஸ்டாரோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்ப்ளீட்டா வந்துரும் நம்மளுக்கு. ஓகே. ஏன்னா அவரு ஒரு ஆமா. லெஜெண்டரி சினிமாட்டோகிராஃபர். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துரும். அதனால அப்பலாம் வந்து இந்த இது கிடையாது. விஹெச்எஸ் டேப் தான். ஓகே. அதனால அப்படிலாம் ஆ. இப்போ ஃப்ரேம் கிராப் எல்லாம் வச்சுக்க முடியாது ஃபோன்லலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஒண்ணுமே இல்ல. அப்போ எஸ். நம்ம பார்த்து நம்ம கண்ணுல பதிவாகுறது மைண்ட்ல மட்டும் தான். அவ்வளோதான். எஸ். அதனால அதோட அந்த ரீமேக்ல ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஆனா எப்பவுமே தமிழ்ல பிசி சார் பண்ணத ஹிந்தில நீங்க தான் வந்து ரீமேக் அப்போ பண்ணியிருக்கேன். பண்ணியிருக்கீங்க. அப்படி ஒரு அமைஞ்சிச்சு. இப்போ ஆ. ஓகே கண்மணி கூட அது மாரி ஓகே ஜோனும் நீங்க தான் பண்ணீங்க. பண்ணேன் நானு. ஸோ எல்லாமே ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். இப்போ கஜினி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில எடுப்பேன். எஸ். ஆர்.டி. ராஜசேகர் நல்லா பண்ணியிருந்தார் அந்த படத்தை இங்கே தமிழ்ல. இப்போ நான் அதை ஹிந்தியில எடுக்கும்போது ஐ ஷுட் டூ இட் இன் அ பெட்டர் வே அப்படின்னு தோணும். ஆனால் அது பெட்டர் வேன்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா சூர்யா பார்த்துட்டவங்களுக்கு அமீர் கானை ஏற்றுக்க முடியாது. சூர்யா பார்க்காதவங்களே அமீர் கானை ஏற்றுக்குவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ கமல் சார் பொசிஷனில் நீங்கள் அனில் அனில் கபூர் கபூரை சார். நீங்கள் வந்து எஸ். ஏற்றுக்க முடியாது. சிவாஜி சார் பொசிஷனில் அமரீஷ் புரி ஏற்றுக்க அது மாட்டாங்க. பெரிய பிக் சர்ப்ரைஸ் தான் ஆக்சுவலி. ஆமாம். தேவர் மகன் தமிழ்ல பார்த்தவங்களுக்கு, ஓ கமல் சார் கேரக்டர்ல அனில் கபூரா அனில் கபூர் அப்படிங்கிற அப்படின்னு. மாரி. ஸோ அது வந்து எல்லாருக்கும் அந்த இது ப்ராப்ளம் இருக்குது.